சண்டே vlog. அது இப்பதான் எந்திரிச்சோம். வாங்க நம்ம சண்டே vlog பார்க்கலாம். காலையிலே சுட சுட இட்லி காலையில சாப்பிடலாமா? சண்டேனா பரபரப்பாக செம்ம ஜாலியாக போச்சு இந்த சண்டே. ஃபஸ்ட் டைம் அது வந்து சிக்கன் இது மட்டன் எடுக்க கூட வரா, செம்ம ஜாலியாக இருந்துச்சு அவன் கூட. மட்டன் எடுப்போம். நீங்கள் யாராச்சும் எப்படி இருக்கீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேரேஜுக்கு முன்னாடி வெறும் சிக்கன் மட்டும் சாப்பிட்டு மேரேஜ்க்கு அப்புறம் மட்டன் சாப்பிட்ற யாராச்சும் இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் அப்படி தான் மேரேஜுக்கு முன்னாடி வெறும் சிக்கன் மட்டும் தான் சாப்பிடுவேன். மேரேஜுக்கு அப்புறம் ஒரே மட்டனாக போச்சு. இப்போ சிக்கன் சாப்பிட்றதே அதிகமாக நிறுத்திட்டோம். சில்லி இந்த மாதிரி தான், அதிகமாக சிக்கனே எடுத்து சாப்பிட்றதில்ல. அது வருங்க கடையில் செம்ம அட்ராசிட்டி பண்ணிகிட்டு இருந்தா. தக்காளி இல்லை, எல்லாம் தேவையானதெல்லாம் வீட்டுக்கு வாங்கிட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு போனோடனே பிஸ்கெட் எடுத்து வச்சுட்டு எனக்கு இதாக வேணும்னு ஓடி வந்துட்டா. இந்த ரோட்டில் எத்தனை தடவை போனாலும் ஆனால் பழைய மெமரிஸ்லாம் இந்த ரோட்டில் நிறைய இருக்குது. காலேஜுக்கு போனது, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண அட்ராசிட்டிஸ், ஒரே பைக்கில் 5 பேர் போகிறது, இப்படிலாம் நாங்களும் பண்ணியிருக்கோம். செம்ம ஜாலியாக இருக்கும். போகும்போதே கொஞ்சம் செம்ம ஃபீலிங்ஸாக வந்துருச்சு. இப்போல்லாம் அந்த நாள் திரும்பி வராதில்ல. வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து நீ அடுத்து என்ன ப்ரிப்பரேஷன் செய்ய ஆரம்பித்தாச்சு. மட்டன் குழம்பும் சிக்கன் சில்லியும் செய்யலான்ட்டு எடுத்து ரெடி பண்ணி வச்சாச்சு. ஆல்ரெடி வீட்டுக்கு வரும்போது எல்லாம் வெங்காயம்லாம் தொளிச்சு வச்சுட்டாங்க. ஸோ எல்லாத்தையும் எடுத்து செய்கிறது தான் வேலை. மட்டன்லாம் ஒன்றா போட்டு குக்கரில் மட்டன் தாளித்து விட்டு மட்டன் கூட செலவெல்லாம் ஒன்றா ஆட்டி மிளகா மல்லி சீரகெல்லாம் ஒன்றா ஆட்டி ஒன்றா குழம்பு வச்சு ஒன்றா விசில் விட்டு சாப்பிட்றது தான் எங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படி சாப்பிட்டு பழகிறதுனால அதுதான் பிடிச்சிருக்கு. தனியாக வேக வச்சு தனியாக அந்த செலவு ஃபஸ்ட்டு அந்த செலவு மல்லி செலவு ஊற்றி அதுக்கப்புறம் வெங்காயத்தை ஊற்றி சாப்பிட்றது வந்து பிடிக்கல. ஸோ இப்படி சாப்பிட்டா தான் நல்லா டேஸ்டியாகவும் இருக்குது. இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. இது நல்லா இருந்துச்சு, நல்லாவும் இருக்கும். நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்கன்னு சொல்லுங்கள். செய்யும் போதே டெம்ப்ட் ஆகும் பாருங்க. அப்பா இன்றைக்கி நாள் செம்ம ஜாலியாக போச்சுங்க. ஆனால் அடுத்து சேலஞ்ச் வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு சேலஞ்ச் வீடியோக்கு ரெடி பண்ணோம். ஒரே பரபரப்பான சண்டேவாக இருந்துச்சு இந்த சண்டே. அப்போது சில்லி போடுறதுக்காக ரெடி பண்ணோம். சில்லி 2 முட்டையை உடச்சி ஊற்றி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் போட்டு சில்லி பவுடர் போட்டு எல்லாம் கலக்கி வச்சு உப்பு லைட்டாக போட்டு சுட்டு தயிர் ஊற்றி செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு சொல்லுங்கள். இப்படி செஞ்சால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். அடுத்து ரசம் அப்படி தாங்க. என் ஃப்ரெண்டோட அம்மாக்கிட்ட இருந்து ரெசிபி வாங்கினேன். இந்த ரெசிபி தக்காளியை மிளகாய் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மல்லி சீரகம் லைட்டாக குருமிளகு எல்லாம் ஒன்றா போட்டு மிக்சியில் அரைச்சி அப்புறம் கொதிக்க வச்சு அதை வெங்காயத்தை போட்டு தாளித்து அதை கொதிக்க வச்சு பெருங்காயத்தூள் போட்டு உப்பு போட்டு இறக்குனா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ரசப்பொடி அதெல்லாம் போட்டு ரசம் வச்சா நல்லாவே இருக்கிறதில்ல. இது செம்ம டேஸ்ட்டான ரசம். அவங்கக்கிட்டேருந்து ரெசிபி வாங்கினேன். ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு போனேன் சாப்பிட்றதுக்கு. ஸோ அவங்கக்கிட்டேருந்து ரெசிபி வாங்கினேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இதை தான் நான் ஃபாலோவும் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.